இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையில் ஒரு சூப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை க்ளீனாக நீட்டாக எடுத்து வச்சுக்கிறோம். பழுப்பு உள்ள கீரைலாம் எடுத்து வெளியே போட்டு சுத்தமான கீரை மட்டும் வச்சுக்கலாம். தக்காளி 2, பூண்டு 1, மிளகாய், மிளகு கொஞ்சம் வச்சுக்கலாம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக அதையும் சேர்த்துக்குவோம். சீரகத்தை வந்து நல்லா கொஞ்சம் தட்டி நுணுக்கி வச்சுக்குவோம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் ஊற்றிக்குவோம். தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த ஜீரகத்தை வந்து நல்லா பொடியாக தட்டி வச்சுருக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். பூண்டு வந்து அதையும் தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளி தான் சேர்க்க போகிறோம். அதனால் கையில் 2 தக்காளியை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மசிச்சுக்கிட்டிங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அது புளி வேண்டாம். சூப்புக்குன்னா வந்து நம்ம வந்து தக்காளி சேர்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். வாங்க, வானல் வந்து தண்ணி சுட்டுருச்சு. சுட்ட தண்ணியில் நம்ம இப்போ வந்துட்டு நம்ம அந்த கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரை எடுத்து போட்டுக்குவோம். முருங்கைக்கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம நல்லா தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வடிகட்டில் வச்சுக்குவோம். இது என்ன பண்ணுறது அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். வானலை சூடு பண்ணிக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறோம். கடுகு பொரியுது பாருங்கள். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த ஜீரகத்தை போட்டுக்கலாம். அதே மாதிரி தட்டி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். கிண்டும் போது நல்லா வாசம் வரும். வாசம் நல்லா வந்ததுக்கப்புறம் அடி பிடிக்காதுக்கு முன்னாடியே தக்காளி நம்ம பிசைஞ்சு மசிச்சு வச்சுருந்த தக்காளியை வந்து அதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்கீரை, அந்த ஜூஸி அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் எதிர்ப்பு சக்திக்காக. மஞ்சத்தூள் சேர்த்துக்கப்புறம் தேவையான நல்லா உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நல்லா முட்டை கொதி வந்துச்சு பாருங்கள். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள் நல்லா நுர மாதிரி வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி டைமில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் இப்போ போட்டுக்கிறேன். போட்டுட்டு இறக்கிடணும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஜீரண சக்திக்காக. இது வந்து ப்ளட்டு யார் யார் கம்மியாக இருக்கோ அதை குடிச்சிங்கன்னா ப்ளட்டு கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.